இன்னைக்கு வந்து ஏற்கனவே பலரது பெயர்கள் அடிப்பட்ட நிலையில ஜெயக்குமார் வந்து அதுக்கு பதிலளிக்க மறுப்பு தெரிவித்து போயிருக்காரு. இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் 2 பேரை கழக பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். வழக்கறிஞராக இருக்கிற திரு இன்பதுரை அவர்களையும் ஏற்கனவே 1991 காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு தனபால் அவர்களும் 2 பேரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு அடுத்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டு ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்று முறையான அறிவிப்பையும் இன்று செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு அதிமுக தரப்புல வந்து தேமுதிக கூட்டணியில் இருக்கு அப்படின்றாங்க. ஆனால் தேமுதிக பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜனவரியில தான் அறிவிப்போம் அப்படின்றாங்க. அது அவங்களுடைய இல்லை, இதுவரையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணியில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் அவர்களுக்கு அடுத்த ஆண்டு நாடாளுமன்றத்தினுடைய ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்படும் என்றும் முறையாக பொதுச் செயலாளர் அவர்களே அறிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் மதுரையில் நடைபெறக்கூடிய திமுக பொதுக்குழு கூட்டத்தில் மறைந்த விஜயகாந்துக்கு வந்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இது வந்து கூட்டணிக்குள்ள அவங்களை இழுப்பதற்கான ஒரு இதாக பார்க்கலாமா? இல்லை, அதாவது வந்து எப்போதுமே பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் மறைந்த தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது ஒரு வழக்காக, ஒரு மரபாக பின்பற்றப்படுகிறது. ஆக அதனுடைய அடிப்படையில் தான் அவ்வாறாகத்தான் அவர்கள் நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் என்று நாம் கருத வேண்டும். ராஜ்யசபா சீட்டு வந்து உங்களுக்கு வரும்னு எதிர்பார்த்திருந்தீங்களா? நீங்கள் ஏதாவது கேட்டிருந்தீங்களா சம்பந்தமா? இல்லை, அது குறித்து கட்சி என்ன முடிவு செய்தால் அதை பின்பற்ற வேண்டியதான் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அழகு. இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது நமக்கு வரலை அப்படின்ற ஏதாவது ஏமாற்றங்கள்? இல்லை, அப்படி இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் 2 கோடி பேர் இருக்காங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆட்சிக்கு வருகிற போது நிறைய வாய்ப்புகள் எல்லாம் வரும். இன்னைக்கு திமுகவில் வந்து நடிகர் கமலஹாசனுக்கு வந்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் அவருக்கு வந்து அந்த ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. அவர் வந்து திமுகவை எதிர்த்தார், இப்போ வந்து அவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு. ஆமாம், நடிகர் கமலஹாசன் வந்து வாரிசு அரசியலை எதிர்த்து தான் கட்சியை தொடங்கினார். மக்கள் நீதி மய்யம் என்று சொல்லி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்காக ராஜ்யசபா சீட்டுக்காக அண்ணா அறிவாலயத்திலே தன் கட்சியை அடகு வைத்து விட்டார் என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. ஓகே, நன்றி. அதிமுகவோட எவனுமே கூட்டணிக்கு வர மாட்டாங்க உரிமையில் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, அதெல்லாம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சி. அது வந்து காய்த்த மரம் தான் கல்லடி வரும். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விமர்சிக்க அது வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். அடிக்க பந்து உந்துவதைப் போல, அறுக்க வைரம் எண்ணுவதைப் போல எவ்வளோ சோதனை வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற தேர்தலில் 2026இல் ஆட்சியை பிடிக்கும். இப்போ இருக்க கூட்டணி நிச்சயமாக நிறைய பேர் கூட்டணிக்கு வருவார்கள். கூட்டணியில் மாற்றமெல்லாம் இருக்கும். கூட்டணி குறித்து கழக பொதுச் செயலாளர் பதில் சொல்லுவார். திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஏதாவது அதிமுக இல்லை, இது குறித்து கழக பொதுச் செயலாளர் உங்களிடத்தில் பதில் சொல்லுவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.